அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஆமென். போதும், நல்லா கவனிங்க. இங்க யகாசியேலை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு பெரிய பட்டியலே தேவன் கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் தான் நம்ம மத்தனியாவை பற்றியும் ஏஏல் பற்றியும் பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக அந்த வசனத்தில் யகாசியேலை குறித்து ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது மூன்றாவது ஒரு நபரை அங்கே குறிக்கிறார். என்ன? பெனாயா அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெனாயா என்கிற அந்த பேருடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் அவனை கட்டியுள்ளார் என்று அர்த்தம். தேவனால் கட்டப்பட்ட ஒரு மனுஷன் என்று அர்த்தம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யகாசியேலை கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்புவதற்கு, கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதற்கு இன்னைக்கு அவனிடத்துல காணப்பட்ட ஒரு மேலான கிருபையான காரியம் என்னவென்றால் அவன் தேவனால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனால் கட்டப்படுவது என்றால் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராலே நாம கட்டப்படணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் யாரை கட்டுகிறார் என்றால் அக்கினி அபிஷேகம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவன் கட்டப்படுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உள்ள வாழ்க்கையில அநேக காரியங்களை கட்டி எழுப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? கர்த்தரால பயன்படுத்தணும்னா, கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னா, கர்த்தருடைய வல்லமையான பாத்திரமா நீங்களும் நானும் மாறணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அததான் வசனம் சொல்லுது, அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானதை பரிசோதித்து நாம கட்டணது நிலைத்திருந்தா நாம என்ன பண்ணுவோம்? தேவனிடத்துல கிருபையே பரிசுகளை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அக்கினி நம்மை பரிசோதிக்க கூடியதா இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுதா? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய ஆலயமாகிய வேதம் சொல்லுகிறது, நாம தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய ஆலயத்துல தேவன் வந்து வாசம் பண்ணுகிற அளவுக்கு இந்த தேவ ஆலயத்தை அனுதினமும் நம்ம பழுது பார்க்கிறோமா? அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேனா? இந்த ஆலயத்துல தேவன் சந்தோஷமா குடியிருக்கிறாரா அல்லது துக்கத்தோடு இருக்கிறாரா? ஏண்டா இவனை ரட்சித்தோம், ஏண்டா இவனை பரிசுத்தமாக்கணும், ஏண்டா இவனை விடுதலை ஆக்கணும் சொல்லி தேவன் துக்கப்படுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்க.